மம்தா பானர்ஜிக்கு வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசணுன்னா ராகுல் காந்தியோட லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. மம்தா பானர்ஜிக்கு வந்து சோனியா காந்தியோட டீல் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியோட டீல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ அவங்க எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து வராங்கன்னா, நான் விளையாடி பார்த்த ஒரு பையன். ஸோ அந்த ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை அவங்க பக்கம் திருப்பிக்கலாம், அதை அவங்க அந்த இடத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. பிரதமர் ஆகணும்னு நினைப்பாங்களே தவிர யாரும் நாடாளுமன்றத்தில் போய் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆகணும்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆப்பர்ச்சுனிஸ்டாக ஒரு செயல்படக்கூடிய ஒருத்தவங்களை எப்படி சரத்பவார் மாதிரியான மூத்த அரசியல்வாதிகள்லாம் இந்த தடவை போய் ஆதரவு கொடுக்குறாங்க? லல்லு பிரசாத் மாதிரியான மூத்த அரசியல்வாதி எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க? 25ஆம் ஆண்டு வந்து பீகார் எலெக்ஷனுக்கு போகணும். அங்கே மம்தா பானர்ஜிக்கு ரோலே கிடையாது. காங்கிரஸை படிய வைக்கிறதுக்கான ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான். மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிறது வந்து அந்த ஈகோயிஸ்டிக் வார் தாங்க. அதை ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே போய் உட்காந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு அதை வந்து இந்தியா பிளாக்ல கொண்டு வராமல் இருக்கணும். நாங்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கிறோமோ அங்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சபார்டினேட்டாக இருங்க, பார்லிமெண்ட்டில் நாங்கள் உங்களுக்கு சபார்டினேட்டாக இருக்கோம். அதுதான். அதை காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாவே பிரச்சனை கிடையாது. காங்கிரஸோடைய இருப்பு கேள்விக்குறி ஆயிருமே? இல்லை, காங்கிரஸோட இருப்பு 2 சீட்னால கேள்விக்குறியெல்லாம் ஆகாது. அவங்களுக்கு வந்து ராகுல் காந்தியை தலைவராக ஏற்றுக்க முடியாதுங்க. அன்லெஸ் காங்கிரஸ் வின்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் அண்ட் ராகுல் பிகம்ஸ் பிரைம் மினிஸ்டர். மம்தா பானர்ஜி வந்து காங்கிரஸை நீடில் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் செய்ய தான் செய்வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை இந்தியா கூட்டணியுடைய தலைவராக நியமிக்கணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியிலேயே எதிர்ப்பும் ஆதரவும் வந்து பெருகி வருது. ஸோ காங்கிரஸுடைய தலைமைத்துவத்தில் என்ன தவறு நடந்துட்டு இருக்கு, எதனால மம்தா பானர்ஜி இந்த ரேஸ்ல என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பேசுறதுக்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் ராஃபிக். சார், முதல்ல இந்த கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்தியா கூட்டணியுடைய தலைவரா ஒருத்தர் இருக்கணும்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்? முதல்ல இது போன்ற அலையன்சஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாருக்கும் ஒரே ஐடியாலஜி இருக்கக்கூடிய அலையன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு பார்ட்டிக்கு ஒவ்வொரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்குது, வியூ பாயிண்ட் இருக்குது. இப்போ காங்கிரஸும் லெஃப்ட்டும் வெஸ்ட் பெங்காலில் கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் கேரளாவில் வந்து அவங்க ஒருவரை எதிர்த்து தான் ஒருவர் போட்டி போட்டுக்கிறார். ஸோ அப்படி ஒரு டைவர்ஜென்ட் ஐடியாலஜிஸ், டைவர்ஜென்ட் எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸில் வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிறவங்கள வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த வார்த்தை வந்து ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கு பேர் வந்து கன்வீனர், ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு இடத்தில் கொண்டு வரக்கூடிய ஒருவரை தான் வந்து இவங்க வந்து நியமிக்கிறது வந்து நியாயமாக இருக்கும். ஸோ இந்தியா அலையன்ஸில் வந்து இது வரைக்கும் ஒரு ஃபார்மல் லீடர்ஷிப்பே கிடையாது. இது வந்து இன்ஃபார்மலாக காங்கிரஸ் கட்சி வந்து அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு அகில இந்திய அளவிலான ஒரு தேசிய கட்சியாக இருப்பதால் அந்த கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே வந்து எல்லாருக்கும் சீனியர் பாலிட்டிஷியனாக இருக்கிறதுனால அவர் வந்து ஃப்ளோர் ஸ்ட்ராட்டஜியிலேருந்து எல்லாத்தையும் அவர் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும். ஆனால் மம்தா பானர்ஜி அவர்களுடைய அந்த புதிய அந்த பிரகடனம் இருக்குல்ல, அலையன்ஸுடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயார் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவங்களுக்கு காங்கிரஸ் மேலே இருக்கின்ற அவநம்பிக்கையிலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கன்வீனர் இருக்க முடியும், லீடராக யாருமே இருக்க முடியாது. பிரசிடெண்ட்டாக இந்த அலையன்ஸ்க்கு யாரும் இருக்க முடியாது. ஸோ கன்வீனராக இருக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி ரெடின்னு சொன்னாங்கன்னா மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளும் போது காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் மம்தா பானர்ஜிக்குமான அந்த பனிப்போர் வந்து எப்போவுமே அது இருந்துக்கிட்டே இருக்கும். மம்தா பானர்ஜிக்கு வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசணுன்னா ராகுல் காந்தியோட லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஏன்னா அவங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பொழுது ராஜீவ் காந்தியோடு அவங்க வந்து க்ளோஸாக அரசியல் பண்ணும்போது ராகுல் காந்தி வந்து ஒரு சின்ன பையன். ஸோ அவங்க எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து வராங்கன்னா, நான் விளையாடி பார்த்த ஒரு பையன், அவர்கிட்ட போய் நான் வந்து ஒரு சீட் ஷேரிங்க்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ போய் நிற்க முடியாது அப்படிங்கிறது தான் மம்தா பானர்ஜியினுடைய ஸ்டாண்டாக இருக்குது. நீங்கள் கடந்த கால வரலாற்றை புரட்டி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கூட என்ன இருக்கும்னா,
மம்தா பானர்ஜிக்கு வந்து சோனியா காந்தியோட டீல் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியோட டீல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியினுடைய வயதும் அனுபவமும் ஒரு தலைவருக்கான விஷயமாக இருப்பதை மம்தா பானர்ஜியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்களுக்கு வந்து காங்கிரஸில் வேறு யாராவது அந்த லீடர்ஷிப் ரோலுக்கு வந்தால் அவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. பட் ராகுல், ஏன்னா காங்கிரஸில் இப்போ என்னதான் மல்லிகார்ஜுன கர்கே வந்து தலைவராக இருந்தாலும் கூட லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக ராகுல் காந்தி தான் இருக்கிறாரு. ஸோ இந்தியா அலையன்ஸோட ஃப்ளோர் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னதான் மல்லிகார்ஜுன கர்கேவும் மற்றவங்களும் முடிவு பண்ணாலும் கூட அதை ஃப்ளோரில் உட்காந்து கோஆர்டினேட் பண்ணுற இடத்துலையும் அதை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இடத்தில் ராகுல் காந்தி மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லை. ஸோ ராகுல் காந்தியினுடைய அந்த வயதும் அவருடைய அனுபவமின்மையும் தான் மம்தா பானர்ஜிக்கு ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அந்த ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை அவங்க பக்கம் திருப்பிக்கலாம், அதை அவங்க அந்த இடத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை, அவங்க எப்படியும் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக வர முடியாது. அவங்க கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 54 இடங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக வர முடியும். அதை வந்து அவங்க 54 எப்போ ஜெயிக்கிறாங்களோ அப்போ தான் அந்த இடத்துக்கு அவங்க வருவாங்க. இன்னொன்று, அவங்க நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் வந்து எக்ஸப்ட் பிரைம் மினிஸ்டர் வேறு எந்த ரோலையும் எந்த சீஃப் மினிஸ்டரும் விரும்ப மாட்டாங்க எப்போவுமே. இது நம்ம கடந்த கால வரலாறுல நம்ம பார்த்துருக்கோம். ஜெயலலிதா அவர்களும் சரி, நிதிஷ்குமாரும் சரி, எல்லாருமே ஒன்று முதலமைச்சருக்கு இருப்பாங்க, இல்லைனா பிரதமர் ஆகணும்னு நினைப்பாங்களே தவிர யாரும் நாடாளுமன்றத்தில் போய் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆகணும்லாம் நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ மம்தா பானர்ஜி இந்த விஷயத்தை இப்போ எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த டைம் லைனை நீங்கள் பார்க்கணும். 6 மாதமாக அமைதியாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து கடந்த ஆண்டுகளில் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இந்தியா அலையன்ஸில் நான் இருக்கிறேனா இல்லையான்ற அந்த குழப்பத்தை வந்து அவங்களே உண்டு பண்ணுவாங்க. ஒரு நாள் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் 99 இடங்களை பெற்ற பிறகு மம்தா பானர்ஜி வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா காங்கிரஸினுடைய அந்த செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதுல அதை வந்து அவங்களால புறந்தள்ளிட்டு போக முடியாது. அப்போ கிட்டத்தட்ட காங்கிரஸ்க்கு மட்டுமே 100 உறுப்பினர்கள் இருக்காங்க, திமுகவுக்கு ஒரு 24 உறுப்பினர்கள் இருக்காங்க, சரத்பவார் கட்சிக்கு உறுப்பினர்கள் இருக்காங்க, ஆர்ஜேடிக்கு உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது மம்தா பானர்ஜி அன்றைக்கு இந்த விஷயத்தை பேசியிருந்தால் அவர் வந்து தனித்து விடப்பட்டிருப்பார். ஏன்னா அன்னைக்கு வந்து ராகுல் காந்திக்கு வந்து ஒரு பெரிய இமேஜ் இருந்தது. கான்ஸ்டியூஷன் அந்த புக்கை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் நினச்சாங்க. ஏன்னா என்னதான் மோடி அவர்களுடைய என்டிஏ வந்து இன்னொரு 3வது முறை ஆட்சி அமைத்தாலும் கூட அவர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. ஸோ அப்போ ராகுல் காந்திக்குன்னு ஒரு இமேஜ் இருந்தது. அப்புறம் இம்மீடியட்டாக எல்ஓபி ஆன பிறகு அவர் மணிப்பூர் போயிட்டு வந்தார். இது போன்ற விஷயங்கள் வந்து காங்கிரஸுடைய செல்வாக்கை வந்து கொஞ்சம் மேலே உயர்த்தி சென்றது. ஆனால் ஹரியானா தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய தேர்தலில் கோட்டை விடுறதுக்கு காங்கிரஸால் மட்டும்தான் முடியும், வேறு எந்த கட்சியும் அது போன்ற ஒரு கார்டினல் மிஸ்டேக்கை பண்ணாதுன்னு எல்லாரும் விமர்சிக்கும் பொழுது கொஞ்சம் எதிர்ப்பு குரல்கள் வர ஆரம்பிக்கிறது. மகாராஷ்டிராவின் இமாலய தோல்விக்கு பிறகு அந்த எதிர்ப்பு குரல்கள் அதிகமாகின்றன. ஸோ இப்போ என்னன்னா, காங்கிரஸ் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கட்சிகளுக்கும் குறையணுங்கிறது தான் மம்தா பானர்ஜியினுடைய ஆசையாக இருக்கிறது. அதுதான் நான் பார்க்குறேன். மம்தா பானர்ஜிக்கு எந்த நம்பிக்கையில், எந்த அடிப்படையில் வந்து இப்போ வந்து சரத்பவார் ஆதரவு கொடுக்குறாரு, அதே மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் ஆதரவு கொடுக்குறாங்க, இவங்கெல்லாம் எந்த நம்பிக்கையில், எந்த அடிப்படையில் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டேட் பாலிடிக்ஸில் காங்கிரஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் மம்தா பானர்ஜி மாதிரியான ஒரு ஆட்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. எந்த அடிப்படையில் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க? அடிப்படையில் ஆதரவுன்னும் போது அந்த ஆதரவு கொடுக்குறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அதுலேயே இன்னொரு கேவியட்டையும் ஆட் பண்ணிக்கிறாங்க எல்லாரும். என்னென்னா கன்சென்சஸ் அப்படின்னும் போது என்ன, ஒரு மனதாக. ஸோ அப்போ எல்லாரும் உட்காந்து பேசணும்ல. அப்போ அவங்க என்னென்னா, காங்கிரஸை நீங்கள் வந்து இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் மம்தா பானர்ஜியோ இல்லை யாராக இருந்தாலும் சரி கன்வீனர் ஆகணும்னா நீங்கள் வந்து காங்கிரஸினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கன்வீனர் ஆக முடியாது. ஏன்னா காங்கிரஸின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த அலையன்ஸே இல்லைங்கிறத எல்லா கட்சி தலைவர்களுமே சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த இந்தியா அலையன்ஸுங்கிறது எப்படி உருவாச்சு? எல்லாம் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் மம்தா பானர்ஜியும் டிஆர்எஸ் கட்சி தலைவர் சந்திரசேகர் ராவும் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க? இல்லை, நாங்கள் வந்து காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை அமைப்போம், எல்லாரையும் போய் பார்த்தாங்க. சந்திரசேகர் ராவும் மம்தா பானர்ஜியும் இங்கே இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் வந்து சந்தித்தாங்க.
ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன் என்று தெளிவாக சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய 70வது பிறந்தநாள் விழாவில் தான் இந்தியா கூட்டணிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3வது அணிங்கிறது வந்து கரை சேராது, காங்கிரஸ் அல்லாத ஒரு அணியை வந்து கட்டமைத்து விட்டு நீங்கள் பாஜகவை வீழ்த்த முடியாது, அதற்கான முயற்சியில் ஈடுபடாதீங்க, எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு சேர ஒரு அணியில் ஒருங்கிணைய வேண்டும் சொன்னார். ஒருங்கிணைஞ்சாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, கன்வீனர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஒரு மு.க. ஸ்டாலினோ அல்லது வந்து ஒரு தேஜஸ்வி யாதவோ அல்லது ஒரு உத்தவ் தாக்கரே இது போன்ற தலைவர்களை வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளும். மம்தா பானர்ஜியை ஏற்றுக்கொள்வதில் காங்கிரஸ்க்கு சிக்கல் இருக்கிறது. மமதா பானர்ஜி வந்து அவங்களுடைய அந்த பேட்டியில் சொல்லும்போது, இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கினதே நான் தான், ஸோ அதை வந்து ஸ்மூத்தாக அதோட ஃபங்க்ஷனை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சான்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம அந்த லோக்சபா எலெக்ஷன் அப்போவே பார்த்தோம் அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் வந்து நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன், மற்ற இடங்களில் மட்டும்தான் கூட்டணியில் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டாக தான் அவங்க செயல்பட்டாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிஸ்டாக ஒரு செயல்படக்கூடிய ஒருத்தவங்களை எப்படி சரத்பவார் மாதிரியான மூத்த அரசியல்வாதிகள்லாம் இந்த தடவை போய் ஆதரவு கொடுக்குறாங்க, லல்லு பிரசாத் மாதிரியான மூத்த அரசியல்வாதி எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க, எப்படி அவங்கள திரும்ப கொண்டுட்டு வந்து இங்கே கன்வீனராக உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க? இல்லை, இதில் என்னென்னா இப்போ எதுவுமே நடந்துடல. அவங்க ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, அதற்கான ரியாக்ஷன்ஸை தான் இவங்க கொடுக்குறாங்க. ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆதரிக்கிறாங்கன்னா எல்லாருமே ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸாக மம்தா பானர்ஜியா அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தால் இவங்க யாருமே வந்து காங்கிரஸை விட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்பு வந்து யாருக்குமே கிடையாது. ஏன்னா இவங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற லாலு பிரசாத் ஆகட்டும் சரி, சரத்பவார் ஆகட்டும் சரி, உத்தவ் தாக்கரே ஆகட்டும் சரி, இவங்க யாருக்குமே வந்து மம்தா பானர்ஜி பொலிட்டிக்கலாக அவங்க ஸ்டேட்டில் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, காங்கிரஸ் மட்டும்தான் பண்ண முடியும். இது என்னன்னா, இவங்க எல்லாமாவது மம்தா பானர்ஜிக்கு ஆதரிச்சாவது ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்பு காங்கிரஸ் எடுப்பாங்களோ, இந்தியா அலையன்ஸை வந்து இப்போ வந்து அது வந்து ஒரு இன்ஃபார்மல் குரூப்பாக தான் இருக்குது. பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் அது ஒரு ஃபார்மல் குரூப்பாக எல்லாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த குரூப்புக்கு ஒரு ஃபார்மல் கன்வீனரே கிடையாது. ஒரு என்டிஏ மாதிரி இந்தியா அலையன்ஸுங்கிறதுக்கு வந்து ஒரு கன்வீனர், அதற்கு ஒரு மீட்டிங்கு, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறதில்ல. அப்போ என்னென்னா இவங்க அந்த பிளாக்கை வந்து ஃபார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கன்வீனர் போடுவோம், அந்த ப்ரெஷரை வந்து காங்கிரஸ்க்கு எக்ஸர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஏதாவது பண்ணுங்க. இது வந்து நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து மல்லிகார்ஜுன கர்கே தான் இப்போ வந்து இன்ஃபார்மல் லீடராக இருக்கார், எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஸோ அது ஓகே. பட் வந்து எல்லா விஷயங்களையும் ராகுல் காந்தி அவர்கள் பார்க்குறதுனால ராகுல் காந்தியும் ஒரு பெரிய ரோல் இங்கே எடுத்தால் அது மம்தா பானர்ஜிக்கு சரியாக வராது. ஸோ அப்போ 2 மம்தா பானர்ஜியையும் ராகுல் காந்தியையும் குஷிப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஏதாவது ஈடுபடலாமா அப்படிங்கிறது தான் இந்தியா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து பார்க்கணும். மம்தா வந்து அவருடைய அந்த நேஷ்னல் ஆம்பிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு பேச்சு, லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பேச்சு, எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது கூட்டணியில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவங்களோட பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸாக நீங்கள் பார்த்தாலும் கூட அவங்க கிட்ட ஒரு நம்பகத்தன்மை என்றது வந்து மம்தா பானர்ஜியோட அட்டாச் ஆகி தான் இருக்குது எப்போவுமே. அவங்க வந்து திடீர்னு அவங்களுடைய பேச்சுக்களை மாற்றிக்கொள்வார்கள். ஸோ இப்போ இவங்க சரத்பவார் சப்போர்ட் பண்ணுறதுலாம் கரெக்டு, இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். நாளைக்கு அந்த விஷயம் வந்து இந்தியா அலையன்ஸ் கூட்டணிக்குள்ளே டெலிபரேட் ஆகும்போது எவ்வளோ பேர் வந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த பதவியை வாங்கி கொடுப்பாங்கங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் காங்கிரஸை புறந்தள்ளி விட்டு நீங்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து அந்த இந்தியா அலையன்ஸை நடத்த முடியாது. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் தானே இந்தியா அலையன்ஸ் இருக்குது, நேஷ்னல் லெவலில் தானே நம்ம பேசுகிறோம். 99 சீட்ஸ் காங்கிரஸ் வச்சுருக்காங்க. கூட நீங்கள் டிஎம்கேவெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பிளாக் காங்கிரஸுடைய ப்ரீபோல் அலையன்ஸ் பிளாக்குன்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட 200 சீட்ஸ் அவங்க இருக்காங்க. மம்தா பானர்ஜி மட்டும்தான் போஸ்ட் போல் அலையன்ஸ் மாதிரி அங்கே இருக்காங்க.
ஸோ அப்போ என்ன ஆகும்னா இவங்க யாருமே சப்போர்ட் பண்ணல, மம்தா பானர்ஜி தனித்து தானே விடப்படுவாங்க. மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிறது வந்து அந்த ஈகோயிஸ்டிக் வார் தாங்க. அதை 2 பேரும் அவங்களுக்குள்ளே போய் உட்காந்து சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அதை வந்து இந்தியா பிளாக்ல கொண்டு வராமல் இருக்கணும். இப்போ இதை பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பிளாக்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா இந்தியா அலையன்ஸ் பிளாக் வந்து 2025ஆம் ஆண்டு வந்து பீகார் எலெக்ஷனுக்கு போகணும். அங்கே மம்தா பானர்ஜிக்கு ரோலே கிடையாது. ஆனால் இந்த அலையன்ஸ் பிளாக்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அது பிஜேபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக முடியும். இல்லை, ஸ்டேட் எலெக்ஷன் எல்லாரும் தனித்தனி அலையன்ஸாக தானே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மகாராஷ்டிரா எடுத்தால் மகாவிகாஸ் அகாடின்னு போனாங்க, ஜார்க்கண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா மகாகத்பந்தன்னு போனாங்க. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது தனித்தனியாக தானே போகிறாங்க. அதுதான் என்னோட பாயிண்ட். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது மம்தா பானர்ஜி வந்து காங்கிரஸோட இல்லை இந்தியா அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட யாரோடையுமே சீட் ஷேரிங்கே ஒத்துக்காதவங்க இன்றைக்கி நான் இந்தியா அலையன்ஸ் எடுத்து நடத்துகிறேன்னும் போது எப்படி அந்த முயற்சி வந்து சாத்தியமாகுங்கிறத தான் என்னோட கேள்வி. நீங்கள் வந்து காங்கிரஸ் கூட அவங்க வந்து முதல்ல ரொம்ப ரிஜிடாக இருந்தாங்க, இவ்வளோ சீட்டு கொடுக்க மாட்டோம். பட் உத்தரப்பிரதேசத்துலலாம் அவங்க இறங்கி வந்ததுனால தான், சமாஜ்வாதி பார்ட்டியோட கம்மியான சீட்ஸ் ஒத்துக்கிட்டதுனால தான் அவங்களால என்னன்னா வந்து அந்த அலையன்ஸால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அங்கே பெற முடிஞ்சுது. ஸோ அப்போ மம்தா பானர்ஜி வந்து அவங்க வந்து சமரசத்துக்கு தயாராகிறாங்களா, காம்ப்ரமைசஸ்க்கு ரெடியான்னு பார்க்கணும். அவங்க வந்து கொஞ்சம் இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட இருக்கிறதுலலாம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெயர் இல்லைங்க. அவங்கள வந்து யாருமே வந்து பெரிய அளவில் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை லல்லு பிரசாத் யாதவ் வந்து தலைவராக நியமிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறது மூலமா அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த சட்டப்பேரவை தேர்தல், பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்காக காங்கிரஸை படிய வைக்க பார்க்குறாரு. அப்பவே நிச்சயமா இதெல்லாம் தான் கால்குலேஷன்ஸ். இவங்க எல்லாரும் சொல்கிறது வந்து நாளை காலைல மம்தா பானர்ஜியை கொண்டு வந்து இந்த ஹாட் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கெலாம் இல்லை, காங்கிரஸ்க்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. எங்ககிட்ட இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களை விட்டுட்டு போக மாட்டோம், பட் எங்களை டோன்ட் டேக் அஸ் ஃபார் கிராண்டட். இவ்வளோ சீட்டு கொடுங்க அவ்வளோ சீட்டு கொடுங்கலாம் கேட்காதீங்க. பார்லிமெண்ட்டில் நீங்கள் கேட்குற சீட்டு வாங்கிக்கோங்க, பட் அசம்பிளி பொறுத்த வரைக்கும், ஸ்டேட் எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா கட்சிகளுக்குமே என்ன ஒரு கோரிக்கையாக இருக்கிறது காங்கிரஸ் கிட்ட, நாங்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கிறோமோ அங்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சபார்டினேட்டாக இருங்க, பார்லிமெண்ட்டில் நாங்கள் உங்களுக்கு சபார்டினேட்டாக இருக்கோம். அதுதான். அதை காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாவே பிரச்சனை கிடையாது. இப்போ மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, உத்தவ் தாக்கரேவுடைய கட்சியோட சண்டை போட்டு 102 சீட்டு வாங்கினாங்க. என்னாச்சு, சிவசேனா சிண்டே வாங்கின இடங்களை விட இவங்க 3 பேரும் சேர்ந்து கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஸோ சீட்ஸ் பிரச்சனை கிடையாது. அப்புறம் என்னென்னா வந்து காங்கிரஸ் வந்து ஹரியானாவில் ஆம் ஆத்மி பார்ட்டியை உள்ளே நுழைய விட மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டியை உள்ளே நுழைய விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோவாவில் வந்து திரிணமூல் வந்து 2 சீட்டு 3 சீட்டு கேட்டாங்க, அதை கொடுத்துருக்கலாம். காங்கிரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, எங்கெங்கே அவங்களுக்கு இல்லையோ அங்கே அந்த கட்சியை தூக்கி விடுறதுல தப்பு இல்லைங்க. 2 சீட்டு திரிணமூல் காங்கிரஸ் வந்து கோவாவில் ஜெயிச்சிருந்தா காங்கிரஸ்க்கு என்ன ஆயிருக்க போகுது, ஒன்றும் நடக்க போகுது இல்லையே. காங்கிரஸுடைய இருப்பு கேள்விக்குறி ஆயிருமே. இல்லை, காங்கிரஸோட இருப்பு 2 சீட்னால கேள்விக்குறியெல்லாம் ஆகாது ராஃபிக். இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இந்த மாதிரி இல்லை அப்படிதான் காங்கிரஸ் வந்து அப்படிதாங்க பண்ண முடியும். அவங்களுக்கான செல்வாக்கு இழந்து விட்ட போது அவங்க செல்வாக்கை வந்து ஒரே நேரத்தில் வந்து அந்த செல்வாக்கை எடுத்து நிலைநிறுத்த முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆக முடியும். இப்போ பிஜேபி எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து, இப்போ பிஜேபி என்ன பண்ணாங்க, 2022ஆம் ஆண்டு ஷிண்டேவை முதலமைச்சராக்கிட்டு இப்போ ஷிண்டேவை படிய வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி யுக்திகளை காங்கிரஸ் கையாண்டு தான் மீண்டும் மாநிலங்களில் ஆட்சிக்கு வர முடியும். ஸோ இவங்க வந்து டிமாண்ட்ஸை வந்து காங்கிரஸ் குறைக்கணும். இன்னொன்று என்னென்னா, இந்த மம்தா பானர்ஜி பேசுகிறது, சரத்பவார் சப்போர்ட் பண்ணுறது, லாலு பிரசாத் சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, காங்கிரஸை படிய வைக்கிறதுக்கான ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான். காங்கிரஸ் கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, 9900 சீட்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லைன்னு யாருமே சொல்லலை, ஆனால் அதை மட்டுமே நீங்கள் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதன் பிறகு வந்த 2 தேர்தலில் நீங்கள் தோற்றுருக்கீங்க, அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். எங்களை வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுங்க, எல்லாரையும் அனுசரித்து போங்க. ஏன்னா நீங்கள் வந்து மோடியை ஒரு முறை ஸ்டாப் பண்ணிட்டோம் மெஜாரிட்டியில் இருந்து, அடுத்த முறை அந்த தவறை நாம் செய்யக்கூடாது, அடுத்த முறையும் பிஜேபியை ஸ்டாப் பண்ணணும். இந்த எல்லா கட்சிகளும் இணையக்கூடிய ஒரே புள்ளி என்ன, ஒற்றை புள்ளி, பாஜக எதிர்ப்பு தானே. இவங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த ஒரு பாஜக
எதிர்ப்பு அப்படிங்கிறதுல மட்டும்தான் இவங்க எல்லாம் இணைகிறாங்க. ஸோ இணையும் பொழுது அந்த பாஜகவுக்கு மத்தியில் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது, இன்னொரு மாநிலமான பீகாரில் கொடுத்துடக்கூடாதுங்கிறது தான் இவங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ்க்கான ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுறது தான் இதனுடைய நோக்கமாக நான் பார்க்குறேன். தேர்தலில் ஜெயிக்கிறது மட்டும்தான் வந்து இந்த தலைவர் பதவியில் இருக்கிறதுக்கு இல்லை கன்வீனராக கொண்டுட்டு போகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாதனால தான் காங்கிரஸ் மேலே ஒரு பழி போடுறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா மம்தா பானர்ஜி வந்து அந்த ஸ்டேட்டில் மட்டும்தானே ஜெயிக்கிறாங்க. அவங்களுடைய நேஷனல் ஆம்பிஷனே வந்து ஃபெயில்டு ஒன்று தானே. அவங்களால அந்த கட்சியை வேற எங்கேயும் கொண்டு போக முடியல. ஆமாம் ரஃபீக், அதை தான் நான் சொல்கிறேன். மம்தா பானர்ஜி வந்து அவங்கள நம்ப முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் மம்தா பானர்ஜி பேசும் பொழுது இவங்க லல்லு பிரசாத்தோ இல்லை சரத்பவாரோ ஒரு சில விஷயங்களை காங்கிரஸுக்கு எதிராக பேச முடியாது. ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸை நம்பி ஒரு சில விஷயங்களில் ஈடுபட வேண்டும். ஸோ அப்போ வந்து அரசியல் எப்படின்னா, இன்னொருத்தங்க பேசும்போது அவங்களால நமக்கு எந்த லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஸோ அவங்கள சும்மா ஆதரிச்சுட்டு போகிறதுல அவங்கள வச்சு இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுல என்ன தப்பு? ஸோ என்னால் டைரெக்டாக ஒரு சில விஷயங்களை பேச முடியாது. அவங்க பேசும்போது இப்போ காங்கிரஸுக்கு புரியும்ல, என்ன லாலு நம்மக்கிட்ட டைரெக்டாக பேச மாட்டேங்கிறாரு, பட் மமதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு லாலு கிட்ட இறங்கி வந்து பேசுவாங்கல்ல, சரத்பவார்கிட்ட இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் அதிகரிப்பாங்கல்ல. இதுதான், இப்படி தான் பாலிடிக்ஸ் இருக்கும். மம்தா பானர்ஜி அவர்களும் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? அவங்கள வந்து ஒரு நேஷ்னல் லீடராக காட்டிக்கிறதுக்கு காங்கிரஸை வந்து குறைச்சி மதிப்பிடணும். மற்றவங்களுக்கும் வந்து காங்கிரஸ் ஒன்றும் பெரிய 2 எலெக்ஷனில் தோற்றுருக்காங்க, லோக்சபாவில் ஜெயிச்சிருந்தா என்ன, பட் 2 எலெக்ஷனில் தோற்றுட்டாங்கல்ல, காங்கிரஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டே வருதுங்கிற பாயிண்ட்டை சொல்லணுங்கிறது அவங்களுக்கு வந்து ராகுல் காந்தியை தலைவராக ஏற்றுக்க முடியாதுங்க. Unless Congress wins on its own and Rahul becomes Prime Minister, மம்தா பானர்ஜி வந்து காங்கிரஸை நீடில் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் செய்ய தான் செய்வாங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.